கல்வி என்றது அந்த அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்க சொன்ன இதுக்கு முதல் மிருதங்கம் வாசிச்சது அது ஒரு கலை, அடுத்தது கல்வி. ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தளம் மாதிரி ரெண்டுமே இருந்தாலே அவன் தன் வாழ்வியல்ல நல்ல பண்பாடுகளையும் எல்லாத்தையுமே பழகி கொள்வான். கல்வியுமா தான் சொல்லிக் கொடுக்கும், அது மாதிரி கலையுமா தான் சொல்லிக் கொடுக்கும். நான் இந்த வாழ்க்கையில நான் ஒரு பாட்டளிப்பேன். எப்படின்னால், நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன், கலைமகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன், விண் வெளியில தெரிகிற சந்திரன், வளர்புறையில பிறந்த நெற்புத்திரன், செந்தமிழ்மறை தந்தனல் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன், தன் வினைதானை தன்னை சுடும் உன் கனவுகள் வாழ்வை பெறும், முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும், படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது, மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது, மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது, குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே எழுந்தவன், என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான், பெத்தவள் மடியில கனவுகள் கிளந்தாள், கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் நிலையாகும், உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும். இது பாகிஸ்தா, இது நீ சொன்னதெல்லாம் அப்துல் கலாம் சாருக்கே பொருந்தும். அதான் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படிதான் இருந்தது. என்றால் ஒரு ஆரம்ப கல்வி எனக்கு தெரியும் கொஞ்சம் பரவாயில்லை. அண்ணா எல்லாம் கேலண்டர்ல வர்ற சைட் அந்த ஒயிட் லைன்ல எழுதி படிச்சேன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த பிள்ளைய படிப்பிச்சு நான். ஸோ கல்வி என்றது எவ்வளவு முக்கியத்துவம் என்றால், பிள்ளைகளை கல்வி என்ற விஷயத்துல எப்பவுமே அதில் தடை கொடுக்காமல் கல்வியை முன்னிறுத்தி அதுக்கு பிறகு கலையையும் கொடுங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். சூப்பரா இருந்தது. ரெஸ்பெக்ட்.